Student, example 2.22, find the modulus and the principal of argument of the following complex number. ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்து அது மாடுலஸ் வேல்யூ கேட்குறாங்க, பிரின்சிபல் ஆஃப் ஆர்குமெண்ட் கேட்குறாங்க. ஆர்குமெண்ட்னா தீட்டா வேல்யூ கேட்குறாங்க. ஓகே, ஆர்குமெண்ட்னா தீட்டா வேல்யூ கேட்குறாங்க. ஒரு கொடுத்துற ஃபங்க்ஷனில் இசட்டோட மாடுலஸ் கேட்குறாங்க. வேற ஒன்று. ஓகே, ஃபர்ஸ்ட் கொடுத்துற ஃபங்க்ஷன் இசட்னு கன்சிடர் பண்ணுங்க. √3 + i. அதுக்கு நான் மாடுலஸ் எடுத்துக்க. மாடுலஸ்னா ஸ்கொயர் ரூட்டு எக்ஸோட இதுதான் எக்ஸ் வேல்யூ, இது எக்ஸ் வேல்யூ, இது ஒய் வேல்யூ. ஓகே, அப்போ எக்ஸ் ஸ்கொயர் √3 ஸ்கொயர் பண்ணால் ஐயோட கோஎஃபிஷியன்ட் தான் ஒய் வேல்யூ. ஐயோட கோஎஃபிஷியன்ட் 1 இருக்குது. 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான். ஓகே, 1 ஸ்கொயர் பண்ணாலும் 1 தான். அப்போ √3 ஸ்கொயர் கேன்சல் 1 1. அப்போ 4 ரூட் எடுத்தால் 2. அதான் நமக்கு மாடுலஸ் வேல்யூ. நெக்ஸ்ட் நமக்கு என்ன சொன்னால் ஆர்குமெண்ட் தீட்டா வேல்யூ. தீட்டா வேல்யூ ஃபர்ஸ்ட் ஆல்பா கண்டுபிடிக்கணும். ஆல்பா நமக்கு tan inverse of y/x மாடுலஸ் ஆஃப் y வேல்யூ எக்ஸோட ஐயோட கோஎஃபிஷியன்ட் 1, எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் √3. அப்போ இருக்கிறதே பாசிட்டிவ் தான். ப்ராப்ளம் மாடுலஸ் ரிமூவ் பண்ணிடலாம். 1/√3 டேன்ல எப்போ 1/√3 வேணா π/6 வரும். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸ் வேல்யூ பாசிட்டிவ், ஒய் வேல்யூ பாசிட்டிவ், 2 பாசிட்டிவ் இருந்துன்னா இசட் எப்படி நமக்கு ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல இருக்கும். ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த் குவாட்ரண்ட். அப்போ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல தீட்டா ஈக்குவல் டு ஆல்பா. ஆல்பா வேல்யூனா கண்டுபிடிச்சிடும் π/6. அப்போ தீட்டா ஈக்குவல் இதான் நமக்குன்னா பிரின்சிபல் ஆஃப் ஆர்குமெண்ட் வேல்யூ, தீட்டா வேல்யூ. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கம்ப்ளீட். 2 கொஸ்டின் ஆன்சர் பண்ணிட்டோம். மாடுலஸ் வேல்யூ 2, பிரின்சிபல் ஆர்குமெண்ட் வேல்யூ π/6. ஓகே, செகண்ட் கொஸ்டின் -√3 + i. ஓகே, இதோட நமக்கு என்ன வரும்? மாடுலஸ் கேட்குறாங்க, பிரின்சிபல் ஆர்குமெண்ட் கேட்குறாங்க. அதே இசட் கன்சிடர் பண்ணுறீங்க. அதுக்கு மாடுலஸ் எடுத்தால் ஸ்கொயர் டைம்ஸ் -√3 ஹோல் ஸ்கொயர் + 1 ஸ்கொயர். √3 ஸ்கொயர் பண்ணால் மைனஸ் ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் ஆகிடும். √3 ஸ்கொயர் பண்ணால் 3 ஆகிடும். 1 ஸ்கொயர் 1, 4, 2. இதான் வரும் மாடுலஸ் வேல்யூ. செகண்டு ஆர்குமெண்ட், பிரின்சிபல் ஆஃப் ஆர்குமெண்ட் கண்டுபிடிக்கணும். ஆல்பா ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். tan inverse of y/x, y வேல்யூ 1, ஐயோட கோஎஃபிஷியன்ட் 1 டிவைடட் பை எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் -√3. மைனஸ் மாடுலஸ் இருந்தால் பாசிட்டிவ் தான் கன்சிடர் பண்ணணும். அப்போ 1/√3. எப்போ டேனில் 1/√3 π/6 வரும். சரி, ஓகே. எக்ஸ் வந்து நெகட்டிவ், இது எக்ஸ் வேல்யூ, இது எக்ஸ் வேல்யூ, இது ஒய், ஐயோட கோஎஃபிஷியன்ட் ஒய் வேல்யூ. எக்ஸ் நெகட்டிவ், ஒய் வந்து பாசிட்டிவ். இது எத்தனை குவாட்ரண்ட்? செகண்ட் குவாட்ரண்ட். செகண்ட் குவாட்ரண்ட் நமக்கு என்ன? தீட்டா ஈக்குவல் டு π - ஆல்பா. ஆல்பா வேல்யூ π/6 இருக்குது. இப்போ கிராஸ் நம்பர்ல எப்படி 6π - 5, 6π π/6. இதான் பிரின்சிபல் ஆஃப் ஆர்குமெண்ட். ஓகே, லாஸ்ட் நான் வீடியோவில் எப்படி நமக்கு தீட்டா வேல்யூ கண்டுபிடிக்கிறது பற்றி நம்ம ப்ராப்பர்ட்டி ஒரு 4 குவாட்ரண்ட் வச்சு நம்ம டயக்ராம் போட்டுட்டோம்னா, நான் எக்ஸும் ஒயும் பாசிட்டிவ் இருந்தால் நான் வேல்யூ, எக்ஸ் பாசிட்டிவ் ஒய் நெகட்டிவ் இருந்தால் ஒரு வேல்யூஸு, எக்ஸ் ஒய் நெகட்டிவ் இருந்தால் ஒரு வேல்யூஸு, எக்ஸ் பாசிட்டிவ் ஒய் நெகட்டிவ் இருந்தால் வேல்யூ. 4 வேல்யூக்கும் பிரின்சிபல் ஆஃப் ஆர்குமெண்ட்டுக்கு டேபிள் கம்ப்ளீட் பண்ணிட்டுருக்கோம். அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.